வணக்கம் வந்தனா நமஸ்கார். நான் உங்கள் ஏஎம்பி சோலோ மேன் வசந்த்குமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்குங்களா? ஸோ எங்கேருந்து தான் நிறைய முக்கியமான டிசிஷன் என்னோட லைஃப்ல நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய கடைசி வீடியோ இந்த இடத்துல இருந்து எடுக்கிறது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த பிளேஸ்ல நிறைய நான் சொல்லி அந்த விஷயத்த நான் சக்ஸஸும் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சதான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கல. பட் இருந்தாலும் நான் என்னுடைய எஃபோர்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஒரு 1 இயரா வந்து பார்த்தோன்னா ஒரு லாங் டைமா நம்ம வந்து பார்த்தோன்னா வீடியோன்றது போடல அவ்வளோவா. ஓகேங்களா? அதனால நம்மளையும் வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல. நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு 9,000 பேர் 10,000 பேரே ரீச் பண்ணாம தான் இருக்கும். ஓகேங்களா? பட் இப்போ நம்ம பண்ண போற சேலஞ்ச் என்னன்னா, என்னோட லைஃப் கூடயும் என்னோட லைஃபே ஃபெயிலியர் ஆகிறது கூடமான ஒரு சேலஞ்சாக இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதில் என்னோட லைஃப் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ நல்லாவே யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். ஏன்னா அதனால தான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா? அதாவது ஷார்ட் வீடியோ, எனக்கு ஓட் பண்ணுங்க, எஸ் ஆர் நோ சொல்லுங்க, அதில் எந்த ஓட்டு வருதோ அதை நான் கொஸ்டின் ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கான பதிலும் இதில் இருக்கு. என்னன்னா, அந்த எஸ் ஆர் நோக்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு பிக்கஸ்ட் ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது, என்னோட லைஃப்னு சொல்லலாம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி லடாக்கு, நேபாள் ட்ரிப்பு, ஆல் ஓவர் தமிழ் ட்ரிப்பு எல்லாமே லோ பட்ஜெட்டில், யாருமே எதிர்பார்க்காத விஷயத்தில் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இப்படிலாம் போயிருக்கியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வேற லெவல் ட்ரிப் பண்ணியிருக்கிறோம். பட் இப்போ வரையுமே யாருக்குமே பெருசாக ரீச் ஆனதே கிடையாது. இதுவே ஒரு பெரிய யூடியூபர் பண்ணியிருந்தாங்கன்னா ரீச் பண்ணி அவங்களை இன்டர்வியூ எடுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. பட் நம்மள அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. பட் நம்மளுடைய முயற்சி என்றைக்குமே வந்து கைவிட போகிறது இல்லை. அதனால தான் இப்போ ஒரு ட்ரிப்ன்றதை எட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த யூடியூப்க்கு நான் எப்போ வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் சம்திங் ஆகுது. ஓகேங்களா? அதாவது இந்த சேனல் இல்லாமல் ஏகப்பட்ட சேனல் ஓப்பன் பண்ணி ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் அடிபட்டு திரும்பி மறுபடியும் அந்த சேனல் ஆரம்பித்து இப்படி ஒரு 9,500 சப்ஸ்கிரைப் சம்திங் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி தான். பட் இன்னும் ஒரு பெரிய ட்ரிப். ஓகேங்களா? இதில் என்னோட லைஃப் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். என்ன ட்ரிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் பட்ஜெட் இருக்குது. அந்த பட்ஜெட்டை வச்சு ஸோ தமிழ்நாடு ஃபுல்லான்னு சம்திங் சொல்ல முடியாது, எங்கெங்கெல்லாம் தோணுதோ அந்தந்த இடத்துக்குலாம் நம்ம போக போகிறோம். ஸோ என்னுடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே வச்சு. ஓகேங்களா? இதில் நான் எப்படி வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் சர்வே பண்ணலாம். இதில் ஒரு டார்கெட்ன்றதை வச்சுருக்கேன். அந்த டார்கெட்டில் தான் என்னுடைய சேலஞ்சுன்றது ஸ்டார்ட் ஆகுது. பட் இதை ட்ரிப்பாக நினைக்காதீங்க, பெஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஒரு பையனோட ட்ரீமாக கூட நினைக்கலாம். ஓகேங்களா? என்னோட ட்ரீம் மேக்ஸிமம் எனக்கே எப்போ தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ வருஷம் ஆகுது. இப்போ தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு லைஃப்பில் எல்லாருமே ஒரு டார்கெட் இருக்கும். நான் ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. ஸ்போர்ட்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, டான்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சிங்கிங் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பட் எதில் எந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். பட் என்னை பொறுத்தவரையும் வந்து பார்த்தோன்னா, எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும்தான். அதனால இப்போ வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஆழமாக இறங்கிடலாம். ஓகேங்களா? ரொம்ப லேசாக இல்லாமல் ரொம்ப ஆழமாக உள்ளே இறங்கிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பெரிய ட்ரிப்பு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்க்ராட்ச்லேருந்து. இன்னைக்கு டே 1 அப்படின்னு இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 நான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ எடிட் பண்ணி எப்போ போடுவோம் தெரியாது. ஸோ 25ஆம் தேதி. ஓகேங்களா? கரெக்டாக வந்து பார்த்தோன்னா மே 1ஆம் தேதியிலேருந்து நம்மளோட ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நான் பண்ணுறேன். ஓகேங்களா? அரேஞ்ச்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ட்ரிப்பை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நினச்சோம்னா டக்குன்னு கிளம்பினே இருப்போம். நோ அந்த ப்ரிப்பேர்லாம் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிப் வந்து பார்த்தோன்னா சும்மா கிடையாது. இந்த ட்ரிப்புக்கு ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஒரு கட் ஆஃப் பண்ணுறது வச்சுருக்கேன். என்னன்னா, ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு அதாவது இதுவரையும் போட்டிருக்கேன் நிறைய வீடியோ, 200 சில்லற வீடியோ போட்டிருக்கேன். பட் அது எல்லாமே விட்டுருங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 கவுண்டிங் பண்ண போகிறோம். ப்ளஸ் அதுக்கப்புறம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மட்டும் இல்லாமல் நம்ம 1ஆம் தேதி ஊரை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி ரிட்டர்ன் எப்போ வரப்போகிறோன்றது எனக்கே தெரியாது. அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நான் போடுற வீடியோவிலையும் தான் இருக்குது, என்னோட எஃபெக்ட்லேயும் தான் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் தேதியில் கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பி ஊருக்கு வரணும் அப்படின்னா நான் ஒரு கட் ஆஃப்ன்றதை வச்சுருக்கேன். எனக்குன்னு ஒரு டார்கெட் இருந்தால் தானே அதை நோக்கி ஓட முடியும். ஸோ அதனால தான். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஊருக்கே திருப்பி வரப்போகிறோம். எந்த சுச்சுவேஷனும் சரி, நான் வாய் வைக்க சொல்லல, மேக்ஸிமம் எனக்கு தெரியும். ஓகேங்களா? நான் இது உண்மையாக இருக்கணும் அப்படின்றது மேக்ஸிமம் வீடியோ பார்த்துருக்கு உங்களுக்கு தெரியும்.
எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, என்னால் முடியும் அப்படின்றத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நான் எடுக்கிற முடிவு ரொம்ப ரொம்ப பெருசு. நான் இப்போ வாயத்தில் சொன்னதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியலாம், இவனால இப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு தோணலாம். இல்லை, என்னை பொறுத்தவரையும் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். ஏன்னா இதில் என்னோடய லைஃப் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு இருக்காங்க. பட் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயராக வேலைக்கு போனேன். எனக்கு சரியான வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன் கிடைக்கல. அதே டைமில் ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இருக்கிறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் நிறைய இதில் யோசித்து பார்த்துட்டேன். நீங்கள் எப்படிலாம் யோசிச்சு பார்க்கலாம் அந்த விதத்துலேயும் யோசிச்சு பார்த்துட்டேன். ஒன்று வாழ்ந்தா ராஜா மாதிரி வாழ்ந்தோன்னு கைஸ். இந்த நடுவில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, சத்தியமாக சொல்கிறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், எதனா ஒரு விஷயம் டக்குன்னு ஏன்னா யாராவது வந்து பண்ண சொல்லிட்டா கூட அடுத்து நம்ம என்ன போகிறோம், எப்படி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா முடியல. ஸோ அதனால அந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இது நல்ல முடிவா கெட்ட முடியுமா அப்படின்றத யோசிக்கிறத விட இது என்னோட லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, என்னோட லைஃப்பில் முக்கியமான ஒரு முடிவு. அது தப்பாகவும் இருக்கலாம், ரைட்டாகவும் இருக்கலாம். இதுதான் என்னுடைய கடைசி முடிவு. யார் சொன்னாலும் மாற்ற போகிறது கிடையாது. இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியில் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸு. ஸோ 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வர முடியுமான்னு தெரியல. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த 6 வருஷத்தில் எஃபெக்ட் போட்டு என்னால் அவ்வளோ சப்ஸ்கிரைப் கொண்டு வர முடியல. இதுக்கப்புறம் வர போகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்னு தெரியல. நான் போகிற வீடியோ மேக் பண்ணி தான் இருக்குது. பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா? உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு இருக்கணும். அதுவும் இல்லாமல் எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை சுற்றி இருக்கிற கிராமத்துலேயும் சரி, புதுசாக பார்த்துட்டு இருக்க நீங்களும் சரி, ஓகேங்களா? பார்க்குற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களை அதாவது மேக்ஸிமம் இந்த ஒரு வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டேட்டஸாகவும் வைங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்டோரின்றது போடுங்க. இன்னும் ஒரு 5 டேஸுக்கு வீடியோன்றது வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்குன்றது இருக்குது. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. ஸோ ஒரு சின்ன மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தெரிஞ்சதுன்னா நிறைய பிரச்சனைகள் நடக்கும். பட் இருந்தாலும் அதையும் தாண்டி தான் இந்த வீடியோன்றதை போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? இது என்னோட லைஃப்பில் முக்கியமான டிசிஷன் நான் நம்புகிறேன். என் மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிப்பேன். பார்ப்போம் கைஸ். கண்டிப்பாக 5 லட்சம் சப்ஸ்கிரைபரோட தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் உள்ள காலடி எடுத்து வைப்போம்னு நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் வர வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாகவும் இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் சேடாக ஹாப்பினஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் லைக்கும் பண்ணுங்கள். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எனக்கு பின்னாடி வந்த நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடின்றது போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்கவுங்க திறமைன்றது இருக்குது. பட் எனக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஒர்க் மட்டும்தான், ஓகேங்களா? என்கிட்ட பெருசாக அழகும் கிடையாது, பெருசாக எந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திறமையும் கிடையாது. என்னை பொறுத்தவரையும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நிறைய விஷயங்கள் பண்ணுவேன், நிறைய புது புது இடத்துக்குலாம் போகணுன்னு ஆசை இருக்குது. பட் அதெல்லாம் எவ்வளோ நடக்குது பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி போட்டுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நான் வாக்கு மாற மாட்டேன். 1ஆம் தேதி ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே கைஸ், பாய்.